பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிட்டுங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இருட்டிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சம்பவம் நடந்துட்டுங்க. மார்னிங் வந்து வீடியோ வந்து நம்ம பேசி போடல, இப்போ பேசி மொத்தத்தில் ரெண்டாவது நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணி விட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்க்லேயே நிறைய கதை நடந்துச்சுங்க. ஒரு பல்க்ல பல கதை நடந்துச்சு. கதை என்ன சொல்லுன்னு தெரியலங்க. ரொம்ப எப்படி சொல்ல, நம்ம ஒரு இதாட்டு போவோம் பாசத்தோட, அவங்க அன்பை தருவாங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து வேற எதுவும் தந்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாயிட்டு. நீங்களே பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து எனக்கு என்ன சொல்லனே தெரியல, அவ்வளோத்துக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. நீங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அப்பவும் புரியும். நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரோம், எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா விரட்டி விடத்துக்கும் சில பேர் இருக்காங்களாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதாயிட்டுங்க. என்ன ஆக்சுவலாக தெரில. நான் வந்து அந்த வீடியோ வந்து விளாகில் எடுக்கல, ஷார்ட்ஸில் வந்து போட மாதிரி தான் நான் எடுத்தேன். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் அக்சஸ் பண்ணி பாருங்கள், வேற வழி இல்லைங்க. ஏன்னா வந்து நான் விளாக் எடுத்தால் மொத்தத்தில் 100 பேர் தான் பார்க்குறீங்க. அதனால வந்து ஷார்ட்ஸில் கொஞ்சம் வியூஸ் போகுதுங்க. அதனால தான் அதில் ஆக்சுவலாக எடுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தம் 7வது நாளுங்க. 7வது நாள். ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 447 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோங்க. இன்னும் வந்து கர்நாடகாவுக்கு போய் இன்னும் 150 கிலோமீட்டர் போல தான் இருக்குது சம்திங். நம்ம 160 சில்லற சம்திங் இருந்துச்சுங்க. இனி இன்னும் 2 டேஸ்க்குள்ள கர்நாடகா போயிடலாம். நான் குயிக்காக போகலாங்க. ஏன் லேட் ஆகி போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். என்னைக்குமே நம்ம ஹெல்த்து தான். ஏன்னா இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரும்போதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டா தான் நம்மளை நம்ம பார்த்துக்கிட முடியும். அதனால தான் நான் ஸ்லோவாக ஒரு நாளைக்கு 180 அந்த ரேஞ்சு வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேங்க. சரி வாங்க, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. எவ்வளவு தூரம்? லடாக், காஷ்மீர். நம்ம காஷ்மீர் தான். பேசுறது எல்லாம் தமிழ் பேசலாம். நான் இருந்தாலும் அப்ப நான் தமிழ் தான். தமிழ் தான். அங்கேயான ஜாப்ல இருக்கீங்களா? ஜாப் இல்லை, சும்மா தான் இருக்கு. காஷ்மீர்லையா? எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி. இப்போ நீங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் போயிட்டு இருக்கீங்க. யூடியூப் எங்க இருக்கிறோமோ எல்லா சேனல் போட்டுட்டே போறது. ப்ரோக்ராம் எதுவும் கிடைச்சதுன்னா அந்த ப்ரோக்ராம் பண்றது. ப்ரோக்ராம்னா என்ன ப்ரோக்ராம்? அதான் கேட்குறேன், என்ன பண்ணி யூடியூப்ல போடுறீங்க? சும்மா இந்த மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம், இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்கல்ல, அதுக்காண்டி ஒரு வீடியோட்ட அப்படி போட்டுருக்கு. எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம சந்தோஷத்துக்காண்டி நம்ம வந்து லடாக்ல பனி உலகம்லாம் பார்த்துக்கலாமா அப்படிங்காண்டி போட்டுருக்கு. இதுக்கு பண்டு செலவாகுமே. இதுக்கு செலவு நமக்கு செலவு நானே பார்த்துக்கிடுவேன். ஆல்ரெடி எல்லாம் வச்சு 40,000 ரூபா. சரி, நம்ம வந்து ரேடை வந்து கன்டினியூ பண்ணலாங்க. ஏற்கனவே மணி 7:30 ஆயிடுச்சு. நம்ம என்னடி தான் ஸ்பீடாக கன்டினியூ பண்ணாலும் டைம் மட்டும் எப்படி இல்லாமல் போயிருதுங்க. சரி வாங்க, நம்ம வந்து ரைடை கன்டினியூ பண்ணலாம். சரி, என்ன பார்ப்போம். இங்கே வந்து சைக்கிள் கடை எங்கேயாவது உண்டா பக்கத்தில்? ஓகே, சரிண்ணே பார்ப்போம். வச்ச ஆங்கிள் நல்லா இருக்கான்னு தெரியல. ஒரு நிமிஷம் செக் பண்ணணுங்க. நின்று நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து லைட்டாக செட்டிங்ஸ் மாற்றினேன், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடாது எல்லாம் ஃபுல்லாகவி அப்படி இப்படின்ட்டு. அதான் லைட்டாக செக் பண்ணி பார்த்துடலாம். எப்படியோ ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேங்க. இந்த ஃப்ரேம் அது ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி தான் பார்த்தேன். சரி, நம்ம இங்கேருந்து நாமக்கல் வந்துட்டோமா வரலையானே ஒரே கன்ஃபியூஸாக இருக்குங்க. ஒரு 2-3 பசங்க நேற்று வந்தாங்க, நம்ம நாமக்கல் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம நாமக்கல் தான் அப்படின்னு நானும் சொல்லிட்டு. ஆனால் இங்கே பல்கில் கேட்டால் சொல்கிறாங்க நாமக்கல் இன்னும் வரல, நாமக்கல் இனி தான் வரும் ஒரு 4 கிலோமீட்டரில் அப்படிங்காங்க. ஒரு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எதாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு எல்லாம் நன்மை கேட்டுட்டு நம்ம வந்து ரைடை கன்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸில் புதுசாக வீடியோ போடலான் இருக்கேன். ஆல்ரெடி இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்சம் வெக்கத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இதுங்க வெக்கம்லாம் படலாமாங்க மீடியாவுக்கு வந்தா அப்படின்ட்டு இருந்துச்சு. ஓகே, இருந்தாலும் ஆல்ரெடி நான் வீடியோலாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் சரி போட்டால் தான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதாங்க இருக்கேன். பார்ப்போம் நம்ம எந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். சரி நம்ம இன்னைக்கு நைட்டு எங்கே போகலாம், எங்கே போய் ஸ்டே பண்ணலாம், ஃபியூச்சர் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மதியம் எங்கே ஸ்டே பண்ணிருக்கோம், மணி எத்தனை ஆச்சு பார்ப்போமா? மணி 12 ஆச்சுங்க. மதியம் நம்ம இப்போ எங்கே ஸ்டே பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோங்க, அது ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டோம். இது நம்ம ஏதோ கொல்லிமலை அந்த சைடு வந்துருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை இங்கே நாங்குநேரி நாமக்கல்ல வந்து ஒரே மலைங்க இன்னைக்கு ரொம்ப. அதனால அப்படின்னா கொஞ்சம் வெயில் அடிக்கி மழை அடிக்கி சரி கொஞ்சம் 20-30 கிலோமீட்டர் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிட்டேன் காலையில இருந்து. எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன். இனி வந்து நம்ம 2-3 மணி போல ட்ராவல் பண்ணலாங்க. வெயில் வந்து கண்ணை பூசவ மாதிரி இருக்கு, அவ்வளோத்துக்கு அடிக்குது. ஏன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பிளேஸுக்கு போகல, அங்கே போகல. நம்ம இடம் ஒத்தைக்கு நேராக போயிட்டு இருக்காங்க, பைபாஸ் ரோடு தான் வரும். அந்த வீடியோ எதுக்கு போடுற காரணம் ரீசன் என்னன்னா, நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம், அப்புறம் எங்கெல்லாம் ரீச் ஆகுறோம், என்ன கதை என்ன விஷயம், அதனால தாங்க வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டா வந்து பாதி பேர் நம்ப மாட்டாங்க, பல்க்கு சுற்றி ஓட்டுறாங்க பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. அப்படிங்கிறங்காட்டி நம்ம பபுள் என்ன இருக்குது, பபுள் வந்து தொலி அடிக்க வச்சுக்கிட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கிலலாம் தொலி அடிக்கணும். அதே மாதிரி மழையில் அதெல்லாம் தொலி அடிச்சிருக்கு, தெரியுதா அவங்களுக்கு? பார்த்தீங்கன்னா தெரியுது. அதே மாதிரி வீடியோவும் நம்ம வந்து 13 தாங்க, நம்ம வந்து iPhone 13 தாங்க வச்சுருக்கோம். நம்ம வந்து ஃபோனில் நான் கேமரா பார்த்து பேச முடியல, ஆக்சுவலாக கண்ணெல்லாம் அப்படி பூசுதுங்க. இது இந்த ஊரில் உள்ள ஒரு அண்ணன் வந்து இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில். சரி நம்ம இனி மதியம் இந்த சாதோட இடத்துல வீடியோ எடுக்க முடிஞ்சுனா எடுக்கேன். அப்படி இல்லாட்டா நம்ம வந்து நேராக நைட்டு எங்கே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்ட்டு எப்படியும் இன்றைக்கும் பல்காக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை தாண்டினதுக்கு அப்புறம் தான் எங்கெங்கே ஸ்டே பண்ணணும்னு ஆக்சுவலாக தெரியாது. இது நம்ம வந்து லடாக் போனதுக்கு அப்புறம் தான் வீடியோ எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இருக்கும். பார்ப்போங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, தமிழ்நாடு கர்நாடகாவில் தொடங்க முடிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இனி நைட்டு எங்கே ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். டிராஃபிக் அப்படி ஒரு டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக்கு. இருந்துமே ஆல்ரெடி லேட் ஆகிட்டு, நம்ம பல்க்கு வேறு எங்கே கிடைக்கும்னு வேறு தெரியாமல் நம்மளே தள்ளாடிட்டு இருக்கோம். இங்கே டிராஃபிக்கில் பூந்து போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குங்க. என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட்டில் அப்படி போயிட்டுருக்கேன். என்ன ஆக்சிடெண்ட்டாக எப்படின்னு தெரில, இது எண்டு எப்போ வரோன்னே தெரில. இது எந்த ரோடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர் இருக்கலாங்க, அந்த ரோடு தான் ஹைவே ரோடில் நம்ம இங்கே மேலே வந்தாச்சு. ஆனால் ஒசூருக்கு வரல, நம்ம வந்து சேலம் அந்த ரோட்டில் தான் அப்படி போயிட்டே இருக்கோங்க. இனி அடுத்த நெக்ஸ்ட் டே தான் ஒசூர் வருமா இல்லாட்டா கிருஷ்ணகிரி ரீச் பண்ணுவோமான்னு தெரியும். ஆக்சுவலாக கிருஷ்ணகிரி தான் ரீச் பண்ண முடியும், அதுக்கு அடுத்தது ஒசூர். அடுத்த 2 டேஸில் நம்ம கர்நாடகா பார்டரை எப்படியும் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து வீடியோ போடணும், அப்புறம் ஷார்ட்ஸு போடணும் அப்படின்னு நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம ஆக்சுவலாக ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம்னா இன்னும் குயிக்காக போய் சேர்ந்துடலாம். அதனால தான் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அதான் மெயின் ரீசனே. புரிசல பொண்டாட்டியும் ஸ்கூட்டியில் வந்து மாட்டிக்கிட்டோங்க. கன்னியாகுமரி டு லடாக் இங்கே உயிர் போயிருக்கு ப்ரோ, இங்கே உயிரே போயிட்டு. எப்படி யாருக்கு அவங்க மேலே தப்பா? இவங்க மேலே லாரி மேலே ஓவர்டேக் எடுக்கிறப்ப சைடில் 2 பேரும் ஸ்பாட் அவுட்டா? வீலில் மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் அப்போ இருக்குது தலை தானே அதில் இருக்குது. அது கீழே இருக்கிறது மூளை இதெல்லாம் தலைலாம் அதெல்லாம் இருக்குது. பாதி மண்டை இருக்குது, பாதி பட்டையை தெரிச்சு போச்சு. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். சேஃபாக போங்க, போலீஸ்காரங்க பார்த்து சேஃபாக போங்க. நீங்கள் எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? லோக்கலில் நீங்கள் இருக்கல, அப்போ நாங்கள் லோக்கல் தானே. பார்த்து கண்டுபிடிச்சாங்கல்ல, சரி ப்ரோ, சைக்கிளே போட்டிருக்கீங்க. சரி இப்போ பார்த்து போங்க. எல்லாரும் தயவு செய்து டிரைவ் பண்ணும்போச்சில், பைக் டிரைவ், கார் டிரைவ் எல்லாரும் பண்ணும்போச்சில் சேஃப்டியாக பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக போனாலும் அதுங்க அடுத்தவங்களும் கரெக்டாக வந்தால் தான் நம்ம உயிரோடி போக முடியும். அதனால் தயவு செய்து சேஃபாகவே போங்க எல்லா இடத்துக்கும் போகும்போச்சுலேயுமே. ஃபஸ்ட்டே தங்கக்கூடாது, ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் கிளம்பி போயிருப்பேன். நான் எல்லாம் ஸ்டே பண்ணலாம் உட்காரடாங்க அப்படி இப்படின்ட்டு நான் டென்ட்டு போட டைமில் வந்து ஸ்டே பண்ணக்கூடாது, இங்கே கிளம்பு போன்னு விரட்டி விட்ற மாதிரி இருக்காங்க. நம்ம 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போங்க, கால் வலி அது இதுலாம். அதுதான் எனக்கு நல்ல கோவம் வந்துருச்சுங்க. இது முதலே அழகாக சொல்லியிருக்கலாம், நான் தங்கக்கூடாதுன்ட்டு.
முதலே சொல்லியிருக்கலாம்ல தங்க கூடாது அப்படின்ட்டு. ஆ புரியல. முதலே சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருக்க மாட்டோம்ல, நான் எப்படி கிளம்பி போயிருப்போம்ல. ஆ இல்லை, நாங்கள் நல்லது பண்ணது தப்பு இல்லைல்ல. இப்போ நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு நல்லதான் நடக்கும். நீங்கள் ஒரு ஆள் இப்படி வந்தாங்கன்னா விரட்டி விட நல்லது கிடையாது. என்ன சொல்லுங்க, நல்லது பண்ணால் நல்லது நடக்குங்க, தேவையில்லைங்க இருக்கு. வாங்க நம்ம போவோங்க நெக்ஸ்ட் பல்க்கு. ஃபைனலாக வந்து நம்ம வந்து இந்த பல்கில் தான் சேவ் பண்ணியிருந்தோம். இங்கே இருந்தால் வீடியோவும் எடுத்து நம்ம வந்து முதலே வந்து பேசியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா இப்போ மணியே 10:30 ஆகிட்டுங்க. ஆக்சுவலாக நான் வேறு எப்படியும் போட்டே ஆகணுங்களாங்க ஷார்ட்ஸ். அதனால தாங்க நான் வந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். இனி வந்து நம்ம டென்ட் ரெடி பண்ணி தூங்கி எப்போ ஒரு வழி ஆயிருதுங்க. இனி 12 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சு சரி நம்ம இனி வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நம்ம இனி நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த பல்க்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாங்க சேவ் பண்ணியிருக்கோம் நம்ம. சரி நம்ம இனி நெக்ஸ்ட் டே பார்க்கலாங்க. பாய்ங்க.